அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நம்ம பார்ட்டிவ் கொஷின் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 23 இருக்க கொஷின் பேப்பர் கோட் SM26C மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸில் இருக்கிறது. ஆக்சுவலாக இதில் 2 கோடு இருக்குது. டேம் 6Cயும் இருக்குது. அதுவும் இதே சிலபஸ் தான். மேபி நம்ம கொஷின் பேப்பர் டைம் இருந்தால் அதுக்கான பார்ட்டிவ் கொஷினை கவர் பண்ணலாம். வேறு யாருக்குலாம் நான் சேம் சிலபஸ் இருக்கோ அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே மேப்பிங்னு சொல்லும்போது W ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் அதை தான் நம்ம கன்ஃபார்மல் நம்ம சொல்ல போகிறோம். எ மேப்பிங் W ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் இஸ் செட் டு பி கன்ஃபார்மல் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் அட் இசட் நாட் if it preserves the angle between any two oriented arcs passing through z naught. அதாவது z இந்த w z plane ஒன்று இருக்கும், z plane ஒன்று இருக்கிறது, கரஸ்பாண்டிங்காக w plane இருக்குது. z நாட்ன்ற பாயிண்ட் வழியாக 2 கர்வ் உங்களுக்கு பாஸ் ஆகுது, ஓரியன்டட் கர்வ் பாஸ் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் அட் த பாயிண்ட் z நாட்டில் பாஸ் ஆகுது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்ல இருக்க மேக்னிடியூட் டைரக்ஷன் என்னவா இருக்குமோ அதே தான் அதனோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ் w பிளேனில் இருக்கும்போது அந்த டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். அதை தான் நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எ மேப்பிங் W equal to f of z is said to be conformal at z naught if it preserves the angle between any two oriented arcs passing through z naught in magnitude and direction. அதுதான் நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிஃபைன் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். நம்ம ரியலில் படித்த மாதிரியே தான் இங்கேயும். இஃப் இங்கே வந்து நம்ம இமேஜ்னு சொல்லும்போது எஃப் ஆஃப் இசட் தான் நமக்கு வரப்போகுது. அப்போ 2 பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். Z1 Z2 டொமைனில் இருந்துச்சுன்னா அதோட இமேஜஸ் வந்து எஃப் ஆஃப் Z1 எஃப் ஆஃப் Z2 அதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் Z1 மைனஸ் எஃப் ஆஃப் Z2 லெஸ் தென் எப்சிலான் for every pair of points Z1 Z2 of the domain D such that இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 லெஸ் தென் டெல். இந்த டெல் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எப்சிலாங்காக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலாங் அண்ட் எக்ஸாக இருந்து இல்லை அண்ட் இசட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டினியூஸ் நம்ம சொல்லுவோம். அதனால இங்கே பர்டிகுலராக ப்ராக்கெட்டில் எழுதுறோம். டெல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எப்சிலாங் தென் எஃப் ஆஃப் இசட் இஸ் செட் டு பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ ஈக்குவல் டு இதுதான் எஃப் ஆஃப் இசட். உங்களுக்கு மேப்பிங் ஃபுல்லாகவே டபிள்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே ஃபிக்ஸட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், எங்கே டபிள்யூ இருக்கோ டபிள்யூக்கு பதிலாக இசட்டுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட். அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபிக்ஸட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கிவன் மேப்பிங் W ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிறது ஈக்குவேஷன் ஒன்று நேம் பண்ணிக்கிட்டேன். ஃபார் ஃபிக்ஸட் பாயிண்ட் புட் W ஈக்குவல் டு இசட் இன் 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் W இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக இசட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி இசட்டில் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால இது கிராஸ் மல்டிபிள் பண்ணல. அப்போ இசட் இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 வரும்போது மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ லெஃப்ட்லேயும் இசட் இல்லை எல்லாத்தையும் ஒரே பக்கமாக நீங்கள் கொண்டு வந்து பண்ணாலும் ஓகே தான். அப்போ ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் வரும், கேன்சல் ஆகிடும். இல்லை லெஃப்ட் ரைட்டில் சேம் சைடில் இசட் இருக்கும்போது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்குது இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகே, இதுலேருந்து நம்ம இசட் கண்டுனா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுப்போம் இல்லையா. அப்போ இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1, ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தாலே I ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் I. அப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால நமக்கு 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது ப்ளஸ் I1 மைனஸ் I1 ஆர் 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் த கிவன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்து இந்த செகண்ட் யூனிட் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் மேக்ஸிமம் கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின், சம்டைம் 5 மார்க்கும் கேட்பாங்க. ஃபைண்ட் எ ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அர்த்தம். which maps the points z equal to 0 minus I minus 1 into the point W equal to I10. உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்கலாம், ஆர் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மொபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆர் லீனியர் ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எப்படி கேட்டாலும் இதே ஒன்று தான். ஒவ்வொரு புக்கில் அந்த கிராஸ் ரேஷியோ வச்சு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. இந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கும், பட் ஃபைனல் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், W ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறம் 1 2 3 ரெண்டு சப்ராக்ஷன் எழுதிக்கிறோம். அப்புறம் W மைனஸ் W1 இன்ட்டு W2 மைனஸ் W3. இப்போ டினாமினேட்டரில் வரும்போது இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ W மைனஸ் W3 இன்ட்டு W2 மைனஸ் W1. W எப்படி எழுதணுமோ அதே போல் ஈக்குவல் டு இசட்டில் எழுதுகிறோம். அப்போ இசட்லேருந்து ஆர்டராக எழுதணுமா, இசட் மைனஸ் இசட்1 இன்ட்டு இசட்2 மைனஸ் இசட்3. இந்த 1ஐயும் 3ஐயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ டிவைடட் பை இசட் மைனஸ் இசட்3 இன்ட்டு இசட்2 மைனஸ் இசட்1. அப்போ கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இசட் வந்து 0 மைனஸ் I மைனஸ் 1. அப்போ இதுதான் இசட்1, இது இசட்2, இது இசட்3. அதே போல் Wவில் இது W1, இது W2, இது W3. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது
W minus W1 வந்து I into W2 வந்து 1 minus 0 divided by இது ஒன்று எழுதிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்போ W minus 0 into 1 minus I equal to அதே போல் Z minus 0 into Z2 minus Z3 இல்லையா? அப்போ minus I மைனஸ்ன்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும். அதான் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அப்போ இசட் மைனஸ் இசட்1 0, இசட்2 வந்து மைனஸ் ஐ, இசட்3க்கு முன்னாடி இங்கே மைனஸ் என் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆகிடுது. இப்போ டிவைடட் பை இசட் மைனஸ் இசட்3, அப்போ இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ இசட்2 வந்து மைனஸ் ஐ மைனஸ் இசட்1 வந்து 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி W ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டை நம்ம கொண்டு வரணும். ஓகே, W மட்டும் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ரிமைனிங் இசட் டேர்ம்லாம் கொண்டு வரணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 மைனஸ் 0னா 1 வருமா? 1 இன்ட்டு W மைனஸ் ஐனா வெறும் W மைனஸ் ஐ தான் இங்கே நியூமரேட்டரில் வரப்போகுது. டிவைடட் பை W மைனஸ் 0னா W இன்ட்டு 1 மைனஸ் ஐ ஈக்குவல் டு இசட் மைனஸ் 0னா இசட். இது வரும்போது ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதிக்கோங்க, அப்புறம் இமேஜினரி பார்ட் எழுதிக்கோங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃப்ராக்ஷன் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஏற்கனவே W மைனஸ் ஐ இருக்குது. இந்த மைனஸ் ஐயை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஐ இசட் மைனஸ் ஐ வருமா? அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது மைனஸ் ஐ இசட் மைனஸ் ஐ. ஓகே, அதே போல் இங்கே நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருக்குல்ல, இது உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இசட் மைனஸ் ஐ இசடோ இல்லை இசட் ஐயோ இன்ட்டு இந்த டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டர் கொண்டு போக உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. W மைனஸ் WI. அப்போ இங்கே வரும்போது W மைனஸ் WI. ரெண்டு ஃபேக்டராக வந்துச்சா? இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இதை மல்டிபிள் பண்ண 4 டேர்ம், இதை மல்டிபிள் பண்ண 4 டேர்ம். ஒரு டேர்மை எடுத்து பண்ணலாம். ஸோ W வச்சு பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ஐ W இசட். இது பண்ணும்போது மைனஸ் IW. இங்கே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், ஐ ஸ்கொயர் வரும். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன? ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஏன்னா ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் வரும்போது நான் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நான் -1 போடுவேன் இல்லையா? அப்போ இங்கே ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னா அப்போ மைனஸ் இசட். ஓகே, ஐ ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? -1 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் இசட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ஈக்குவல் டு இசட் இன்ட்டு W. ஓகே, மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணுறது மைனஸ் இசட் WI. இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது ஓகே, ஸோ மைனஸ் இசட்ஐ வச்சு பண்ணும்போது மைனஸ் இசட்WI மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இசட் இன்ட்டு இசட்W. ஐ ஸ்கொயரோட வந்து -1 ஆகிடும். அப்போ மைனஸ் இசட்Wன்னு வந்துடுமா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ நீங்கள் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா முதல்ல ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது ஈக்குவல்ஸ் எனக்கு லெஃப்ட், இதுக்குள்ளேயே ஏதாவது சேம் டேர்ம் இருக்கா? இல்லை, இதுக்குள்ளேயே சேம் டேர்ம் இருக்கா? இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ரைட்டில் பார்க்கணும். லெஃப்ட்டில் இருக்கிற அதே டேர்ம் ரைட்டில் இருக்குது, சேம் சைனாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத நம்ம எழுதலாம். எழுதும்போது W வந்து லெஃப்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு W டேர்ம், இது ஒரு W டேர்ம். ஸோ லெஃப்ட்டில் கொண்டு வந்துருக்கலாமா? ஆல்ரெடி இது இங்கே தான் இருக்குது. மைனஸ் ZWI லெஃப்ட்டு கொண்டு வரும்போது ப்ளஸ் ZWI. இந்த டேர்ம் லெஃப்ட்லேயே இருக்கிறதுனால மைனஸ் IW ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேர்ம் இல்லை. இப்போ மைனஸ் இசட் ரைட்டு கொண்டு போனால் ப்ளஸ் இசட், -1 ரைட் கொண்டு போனால் +1. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண? W வெளியே எடுத்துடலாமா? ஸோ W கூட ஐயும் சேர்த்து வெளியே எடுத்துட்டா Z -1 ஈக்குவல் டு Z +1. ஸோ W ஈக்குவல் டு Z +1 டிவைடட் பை I இன்ட்டு Z -1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மொபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே போல் இந்த ஐன்ற அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டண்ட்டை நம்ம டினாமினேட்டரில் வச்சுக்க மாட்டோம் எப்பவுமே. அப்போது 1/iன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை ஐ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1/i இன்ட்டு I/i. இந்த I இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து -iன்னு வந்துடும். அப்போ 1/iயோட வேல்யூ வந்து -i. நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா இங்கே எழுதும்போது W ஈக்குவல் டு -i இன்ட்டு Z +1 by Z -1. ஓகே, இப்போ இதை நம்ம ஆன்சர் கரெக்டானு எப்படி செக் பண்ணுறது? ரைட் ஹேண்ட் சைடில் இசட் இருக்குது இல்லையா? கொடுத்துருக்கிற இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் W வேல்யூ வருதான்னு வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இசட் வேல்யூ 0ன்னு இருக்குது இல்லையா? இப்போ 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். when z 0 அப்போ w equal to minus I into இது 0 போயிடுச்சுன்னா 1 வரும், 1 by minus 1 வரும். ஸோ 1 by minus 1 minus minus plus ஆகிட்டு I மட்டும் வரும். ஸோ கரஸ்பாண்டிங்காக w வந்து I வருது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு z 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, கரஸ்பாண்டிங் வேல்யூ wக்கு வந்து I வந்துடுச்சு. அப்போ zக்கு வந்து மைனஸ் I ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். when z equal to minus I, w equal to ஏற்கனவே மைனஸ் I இருக்குது, minus I plus 1 by minus I minus 1. இப்போ டினாமினேட்டரில் மைனஸ் I minus 1 இருக்குன்னா அந்த மைனஸை காமனாக எடுத்துகிட்டு மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை த கான்ஜுகேட் நம்ம பண்ணுவோம். ஓகே, மைனஸை வெளியே எடுக்கிறீங்கன்னா 1 plus I ஆகிடும். இப்போ 1 plus ஐயோட கான்ஜுகேட்டை மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 minus I by 1 minus I. இதுவும் 1 minus I தான் இல்லையா? அப்போ இங்கே பண்ணும்போது இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு I வந்துடும். இதுவும் 1 minus I, இதுவும் 1 minus I னா 1 minus I the whole square. ஸோ அப்போ 1 minus 2I plus I ஸ்கொயர்னா minus 1ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் a plus b into a minus b இல்லையா? அப்போ இங்கே வரும்போது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வரும். அப்போ 1 plus 1 வந்துடும். ஸோ minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். minus 2I இருக்கும். I into I ஸ்கொயர் minus 1 அப்போ plus 2, 2 by 2ன்னு வரும்போது 1 வந்துடுச்சு. ஸோ கரஸ்பாண்டிங்காக 1 வந்துடுச்சா? அப்போ இசட்டுக்கு பதிலாக மைனஸ் I போட்டிங்கன்னா ப்ளஸ் 1 வருது. அதே போல் minus 1 போட்டிங்கன்னா 0 வரும். இது உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் இது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இவாலுவேட். இந்த எவாலுவேஷன் இன்டெக்ரல் ஓவர் சி இருந்துச்சுன்னா காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா இல்லை காஷி ரெசிடியூ தியரம் இல்லைனா காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் இல்லை காஷி தியரம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க இன்டெக்ரல் ஓவர் சி கொடுக்கல, ஓவர் ஏ டு பின்னு வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ இசட் பவர் என் எக்ஸ் பவர் என்னோட இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 இல்லையா? அப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? இசட் பவர் n plus 1 by n plus 1 லிமிட் வேரிஸ் ஃப்ரம் a to b. எப்படி லிமிட் அப்ளை பண்ணுவோம்? அப்பர் மைனஸ் லோயர். அப்போ இசட்டுக்கு பதிலாக b ரீப்ளேஸ் பண்ணுங்கள். b பவர் n plus 1 by n plus 1 மைனஸ் a பவர் n plus 1 by n plus 1. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் 1 by n plus 1 கூட வெளியே எடுத்துடலாம். இல்லை எல்சிஎம்மாக எடுத்துட்டிங்கன்னா b பவர் n plus 1 மைனஸ் a பவர் n plus 1 by n plus 1. இதுதான் இதனோட ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் ஸ்டேட் காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் முதல்ல எப்பவுமே எழுதணும். நீங்கள் வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எழுதும்போது தான் என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ let f of z be a function which is analytic inside and on a simple closed curve C. ஒரு closed curve C இருக்காங்கன்னா அதுக்கு மேலேயும் உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் இந்த f of z வந்து அனாலிட்டிக்கலாக இருக்கணும். அப்புறம் அந்த கான்டூர் C இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் z0, அதை தான் நம்ம இன்டீரியர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். let z0 be any point in the interior of C, then f of z0, இந்த பாயிண்ட் z0ஓட வேல்யூ என்னன்னா 1 by 2 by I integral over C f of z by இது z equal to z0னா ஃபேக்டராக எழுதும்போது z minus z0 டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ டிவைடட் பை z minus z0 into dz. இதுதான் ஸ்டேட் காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. ஓகே, அடுத்தது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இந்த 3 டைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அண்ட் போல் இருக்கும். இதை பேஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஷின் வந்துடும். ஒன்று டெஃபினேஷனாவோ இல்லை ப்ராப்ளம் கொடுத்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருந்தால் வேற ஒரு காணொலியில் நம்ம விரிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம். let a be an isolated singularity for f of z. ஒரு பாயிண்ட் ஏன்றது வந்து isolated singularity for f of z. அந்த பாயிண்ட் ஏவை தான் நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்ல போகிறோம். எப்போன்றது பின்னாடி கண்டிஷன் சொல்கிறோம். if the principal part of f of z at z equal to a has no terms. principal partனா இப்போ z equal to a னா நம்ம அந்த ஒரு லாரன்ஸ் சீரிஸாக எழுதும்போது z minus a வச்சு தான் நம்ம அதனோட எக்ஸ்பான்ஷன் நம்ம எழுதுவோம். அப்போ z minus a the whole power 1, z minus a the whole square, whole cube. இந்த பாசிட்டிவ் பவர்ஸ் வருது பிரின்சிபல் பார்ட் சொல்லுவோம். அதுவும் z minus a the whole power -1 -2 இல்லை 1 by z minus a 1 by z minus a the whole square வரும்போது அது அனாலிட்டிக்கல் பார்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த பாசிட்டிவ்ல இந்த z minus a இருக்கு இல்லையா, அதில் டேர்மே இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி நம்ம சொல்கிறோம். இந்த கொஷின் கேன்சல் இது மட்டும் போதும். பட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அகெயின் இந்த கொஷினுக்கு ஆன்சர் இதோட முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்கிறேன். f of z equal to sin z by z. இந்த சைனோ காசோ இ பவரோ இருந்துச்சுன்னா அதனோட மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம எழுதுவோம். டினாமினேட்டரில் 1 by z அப்படியே வச்சுக்கோங்க. sin z ஓட சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஆட் பவர் ஆஃப் z அந்த கரஸ்பாண்டிங்
பவர் இந்த நியூமரேட்டர் அந்த கரஸ்பாண்டிங் டினாமினேட்டரில் ஃபேக்டோரியலாக வரும், ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ சைன் இசட்டுக்கு பதிலாக இசட் மைனஸ் இசட் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் பாருங்கள், இது லீஸ்ட் பவர் ஆஃப் இசட் 1, இங்கே 3, 5. லீஸ்ட் பவர் வந்து இசட் நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 பை இசட் இன்ட்டு ஒரு இசட்டை வெளியே எடுத்துட்டா இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்மில் இசட்டோட ஒரு பவர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த இசட் கேன்சல் ஆகிடுமா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பென்ஷன் பாருங்கள் இசட்டோட பவர்ஸில் தான் இருக்குது. இசட் ஸ்கொயர் இசட் பவர் 4. அப்போ இது வந்து எக்ஸ்பென்ஷன் அபவுட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இசட் டேர்மே இல்லை இல்லையா, இசட் ஈக்குவல் டு 0வே இல்லை. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு என்னது, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகே, நம்ம சொல்கிறது அந்த the principal partனா இப்போ இங்கே இசட் மைனஸ் 0ன்னு அர்த்தம் இதெல்லாம். அப்போ இசட்டோட பவர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸாக இருக்குது. அதில் இசட் பவர் 1 இருக்கா, இல்லை. அப்போ பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f of z has no term. எப்போ no term இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா at z equal to 0. அதாவது z பவர் 1 வந்து உங்களுக்கு டேர்மே இல்லை. ஹென்ஸ் அந்த z equal to 0 தான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. z equal to 0 is a removable singularity. ஆக்சுவலாக இந்த இசட்க்கு 0 டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கும். இது கேன்சல் பண்ணிட்ட பிறகு நம்ம போட்டால் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அனாலிட்டிக்கல் அட் இசட் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். ஸோ இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் டெஃபினிஷன் தான் இங்கே கேட்குறாங்க, நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த டெய்லர் சீரிஸ் ஃபார் 1 by z about z equal to a. நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஃபார்முலா என்ன எழுதுவோம், இது 2 விதமாக எழுதலாம். பட் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போகிறது மட்டும் தான் சொல்ல போகிறேன். டெய்லர் சீரிஸ் ஆஃப் f of z about z equal to a. அப்போ f of z வந்து ஃபங்க்ஷன், z equal to a ன்றது வந்து 1. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, f of z equal to f of a plus f dash of a by 1 factorial into z minus a plus f double dash of a by 2 factorial into z minus a the whole square plus etc. நமக்கு எது இங்கே f of z அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of z வந்து 1 by z. இது உங்களுக்கு வேணா z பவர் -1 நம்ம எழுதிக்கலாம். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா f dash of z ஜென்ரலாக z பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n into z பவர் n minus 1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், -1 into z பவர் -2 வரும். இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா f double dash of z வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -1 into -2னா +2 ஆகிடும், z பவர் -3 கிடைக்கும். இது எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு அட் த பாயிண்ட் ஏல வேல்யூ வேணும். ஏன்றது வந்து 1. அப்போ f of 1ஓட வேல்யூ என்ன பாருங்க, 1 by zனா 1ன்னு வரப்போகுது. இங்கே வரும்போது this is nothing but -1 by z ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ f dash of 1ஓட வேல்யூ -1 by 1னா -1 வரப்போகுது. அதே போல் இது f double dash of z நம்ம எப்படி எழுதலாம், 2 by z கியூப்னு எழுதலாம். பவரை பாசிட்டிவாக மாற்றி டினாமினேட்டர் கொண்டு வந்து எழுதுகிறோம். அப்போது f double dash of 1ஓட வேல்யூ 2 by 1னா வெறும் 2 மட்டும் தான் வரும். ஸோ இந்த வேல்யூவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது therefore f of z equal to formula f ஏக்கு பதிலாக முதல்ல 1 ரீப்ளேஸ் பண்ணுற f of 1 plus f dash of 1 by 1 factorial into z minus 1 plus f double dash of 1 by 2 factorial into z minus 1 the whole square plus etc. இப்போ அந்த f of 1, f dash, f double dash ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ f of 1ஓட வேல்யூ வந்து 1, f dash of 1ஓட வேல்யூ வந்து -1, f double dash of 1ஓட வேல்யூ வந்து 2. ரீப்ளேஸ் பண்ணலாமா. ஸோ f of 1 வந்து 1 plus f dash of 1 வந்து -1. ஸோ -1 by 1 factorial into z minus 1. f dash of 2 வந்து 2 by 2 factorial into z minus 1 the whole square plus etc. ஸோ 1 plus into minusனா -1 by 1 factorialனா 1 தான் வரப்போகுது. 1 into z minus 1 வெறும் z minus 1. அப்போ minus of z minus 1. 2 by 2 factorial 1 into 2, 2, 2 cancel பண்ணிடலாம், coefficient 1. ஸோ plus z minus 1 the whole square plus etc. இதுதான் இந்த 1 by z ஓட எக்ஸ்பான்ஷன். இதை தான் நம்ம டெய்லர் சீரீஸ் சொல்கிறோம். about z equal to 1. நீங்கள் இதை பாருங்கள், about z equal to 1 வரும்போது நம்ம பவர் சீரீஸில் z minus 1 the whole powerன்னு வரணும். இங்கே பாருங்கள், z minus 1 the whole power 1 plus 2 etc. போயிட்டே இருக்கும்.
இதில் நெகட்டிவ் பவர்ஸே வராது. நெகட்டிவ் பவர்ஸ் வரும்போது தான் லாரன்ஸ் சீரிஸ் சொல்லுவோம். டெய்லர் சீரிஸ் வரும்போது வெறும் பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் தான் வரும். ஈக்குவல் டு ஒன்னு சொல்லும்போது இசட் மைனஸ் ஒன் சீரிஸ் வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைண்ட் த ரெசிடியூ அட் z equal to 0 of f of z equal to e power 1 by z. ஓகே, இந்த சைனோ காசோ வரும்போது அந்த மெக்லாரின் சீரிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ e பவர் z ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 1 plus z by 1 factorial plus z square by 2 factorial plus etc. ஓகே, நமக்கு இங்கே கொஷனில் இருக்கிறது e பவர் 1 by z. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 by z by 1 factorial plus 1 by z the whole square na 1 by z square by 2 factorial plus etc. இப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம்? 1 plus 1 factorial 1, இது சிம்பிளாக 1 by z எழுதலாம். 2 factorial வந்து 2 டினாமினேட்டில் தான், இந்த z ஸ்கொயரும் 2 வந்துடும். அப்போ 1 by 2 z ஸ்கொயர் plus etc. இது e பவர் 1 by z. இங்கே z பாருங்க, இது z பவர் மைனஸ் 1, இது z பவர் மைனஸ் 2. அப்போ இங்கே எதுவுமே z-ஓட சப்ராக்ஷன் எதுவும் இல்லை. இது z அட் z ஜீரோவில் இருக்கிற எக்ஸ்பென்ஷன் அர்த்தம். அப்போ ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு 0 நமக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் பிரகாரம்? ரெசிடியூ அட் z equal to 0 is the coefficient of 1 by z minus 0 in the Lorentz series expansion. Lorentz series 1 by z, அதாவது z ஓட நெகட்டிவ் பவர்ஸ் வருதுன்னு அர்த்தம். இந்த Lorentz series expansion இதில் பாசிட்டிவும் வரலாம், பட் லாரன்ஸ் சீரிஸில் கண்டிப்பாக நெகட்டிவ் வரும். இதெல்லாம் நெகட்டிவ் பவர்ஸ் தான். இது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் இப்படி எழுதலாம். 1 plus z power minus 1 plus 1 by 2 into z power minus 2 plus etc. அப்போ 1 by z is nothing but z power minus 1. அப்போ z power minus 1 ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னது? 1ன்னு அர்த்தம். அப்போ தான் அதுதான் ரெசிடியூ அட் 0ன்னு அர்த்தம். So the answer is 1. So residue at 0 equal to the coefficient of z power minus 1, which is nothing but plus 1. அவ்வளோதான். If z equal to e power I theta, then find the value of cos theta கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம Euler's notation சொல்லுவோம், z equal to e power I theta-வை. ஓகே, ஸோ given என்ன கொடுத்துருக்காங்க? given z equal to e power I theta. ஆக்சுவலாக இது என்னென்னு அர்த்தம்? Euler's notation cos theta plus I sin thetaன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 1 by z என்ன வரும்? which is nothing but e power minus I theta. ஸோ அது வரும்போது cos theta minus I sin theta. இதில் வந்து நமக்கு காஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது I sin theta கேன்சல் ஆகிடும், அப்போ 2 cos theta வரும். ஸோ therefore ஆட் பண்ணும்போது 2 cos theta equal to z plus 1 by z. நமக்கு தேவை cos theta மட்டும்தான். அப்போ இந்த 2 வந்து இங்கே போனால் டிவிஷன் ஆகிடும். இங்கே LCM எடுத்துக்கோங்க. cos theta equal to z LCM எடுத்திங்கன்னா z ஸ்கொயர் plus 1, இங்கே ப்ராடக்டில் இருக்க 2 டிவிஷனில் வரும். அப்போ இதுதான் இந்த cos theta-க்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகே, அப்போ sin theta-க்கான நீங்கள் செப்பரேட் பண்ணுவீங்க. அப்போ என்ன வந்திருக்குங்க? z ஸ்கொயர் மைனஸ் 1 by 2iz வந்திருக்கும். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். ரைட், evaluate limit z tends to infinity z square by z plus 1 the whole square. நீங்கள் டேரெக்டாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படி வந்தாலே இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், வரையறுக்கப்படாத வடிவம் அப்படின்னு வரும். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, நியூமரேட்டில் z ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டில் z ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த z வெளியே எடுங்க. இங்கே z வெளியே எடுக்கும்போது த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ z ஸ்கொயராக வெளியே வரும். அப்போ z வெளியே எடுக்குன்னா z டிவைட் பண்ணியிருக்கோம், அப்போ 1 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 1 by z த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போ அந்த லீஸ்ட் பவர்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு மீதி இருக்கிறது லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 by z த ஹோல் ஸ்கொயர். இப்போ z பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா z இன்ஃபினிட்டினா 1 by zன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு 0 ஆகிடும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் 1 by 1 plus 0 the whole square. So the answer is 1 by 1. அவ்வளோதான். ஓகே, define zeros of analytic function. அதே போல் இது ஆக்சுவலாக 4th யூனிட்டில் வர்றது. டெய்லர்ஸ் லாரன்ஸ் சீரிஸ் தான் உங்களுக்கு 0 பற்றி பேசுவாங்க. ஓகே, இங்கே டிஃபைன் ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அந்த சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி இல்லை 0 இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று 2 மார்க்கில் வந்துடுது. கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அந்த டாபிக்ஸை.
let f of z be the function which is analytic in a region D. அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். Then A is said to be a zero of order R. Rன்றது வந்து பாசிட்டிவ் நம்பர். For f of z, if என்ன கண்டிஷன் இருக்கணும்னா f of z equal to எதை நம்ம ஜீரோன்னு சொல்கிறோம், z equal to a தான் ஜீரோன்னு சொல்கிறோம். ஆர்டர் ஆர்னு சொல்லும்போது அதை ஃபேக்டராக எழுதும்போது z minus a the whole power r into remaining terms வந்து phi of zன்னு எழுதுறோம். where இந்த phi of z is analytic at a and phi of a வந்து not equal to 0 இருக்கணும். இதை தான் நம்ம zeros of order r அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதோட முடிஞ்சிச்சு. பட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். Find the zeros of f of z equal to sin z. So f of z equal to sin z னா sin z ஓட சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன செய்யறோம், odd powers of z and corresponding factorial in the denominator alternative positive negative. அப்போ z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus plus etc. இது லீஸ்ட் பவர் என்னது, நமக்கு z வெளியே எடுத்துடலாமா. z வெளியே எடுத்தீங்கன்னா 1 minus z square by 3 factorial plus z power 4 by 5 factorial plus etc. இப்போ இது பாருங்க, இது ஈக்குவல் டு 0, இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா ஃபுல்லாக 0 ஆகும், பவர் 1 இருக்கா. அப்போ இதுதான் உங்களுக்கு 0 ஆஃப் ஆர்டர் வார். இதில் நீங்கள் இசட்டுக்கு 0 போட்டிங்கனாலும் இது எப்பவுமே 0 ஆகாது உங்களுக்கு. இதுதான் phi of z. ஓகே, இதை நம்ம எழுதுறதா இருந்தால் z into phi of z எழுத முடியுது இல்லையா. அப்போது எது 0 நம்ம சொல்கிறோம், z தான் 0, இஸ் 0 ஆஃப் ஆர்டர் 1. therefore z equal to 0 is a 0 of order 1. அதே போல் இந்த phi of z, இந்த phi of z நம்ம போட்டிருக்கோமே, நீங்கள் phi of 0ன்னு போட்டு பாருங்கள், இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இது எப்போ 0 வரும், this term equal to 0 பண்ணிங்கன்னா z equal to 0 வரும். இந்த term equal to 0 எடுத்துனா இது எப்பவுமே 0 வராது உங்களுக்கு. அதை தான் நம்ம phi of z நம்ம எழுதுகிறோம். ஓகே, அண்ட் இங்கே வந்து phi of 0 வந்து 0 போட்டிங்கன்னா இது 1ன்னு வரும், which is not equal to 0. ஓகே, இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.